மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையதரன் என்கிறார் திருவள்ளுவர். இதற்கேற்ப சுற்றிலும் இயற்கை எழில் சூழ்ந்த மலைகளால் கம்பீரமாக காட்சியளிக்கிறது சேலம் மாநகரம். தொழில் வளம் நிறைந்த சேலம் மாநகர பகுதியில் பொதுமக்களுக்கு பொழுதுபோக்குவதற்கான இடங்கள் பெரிய அளவில் இல்லை. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடும் அதன் அடிவாரத்தில் குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்கா மட்டுமே மக்களுக்கான மன நிறைவு இடங்களாக உள்ளன. இதை தாண்டி இயற்கையை ரசிக்க நினைப்போர் பிற மாவட்ட மற்றும் மாநிலங்களுக்கு சுற்றுலா செல்லும் நிலையே உள்ளது. இந்த நிலையை டேனிஸ்பேட்டை வனச்சரகத்திற்கு உட்பட்ட வழுக்குப்பாறை பகுதியில் நடைபெற்று வரும் சூழல் சுற்றுலா மாற்றியமைத்துள்ளது. வனம் குறித்த புரிதலை பொதுமக்களும் எதிர்கால தலைமுறையினரான குழந்தைகளும் தெரிந்து கொள்ளும் வகையில் சேர்வராயன் மலைத்தொடரின் மேற்கு பகுதியில் அடர் வனப்பகுதியில் நடைபெற்று வரும் சூழல் சுற்றுலா மாற்றியமைத்துள்ளது. டேனிஸ்பேட்டையை கடந்து வத்தியூர் தாண்டியவுடன் இயற்கை அன்னையின் பொக்கிஷமான வனப்பரப்பு தொடங்குகிறது. சுமார் 1 கிலோமீட்டர் சென்றவுடன் மூங்கில் மரங்கள் நிறைந்த இடத்தில் சரபங்கா நதி குறுக்கிடுகிறது. இங்கு குடும்பத்துடன் சென்று குளித்து மகிழும் சூழல் உள்ளது. இந்த பகுதி வரை மட்டும் செல்வதற்கு நபர் ஒருவருக்கு 20 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. குடும்பத்துடன் வந்து செல்வதற்கு இந்த இடம் சிறப்பாக உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். அழகாக இருக்கும், வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் ஃபேமிலியோடு வந்து இருக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. கோமாப்பட்டியோட இங்கே பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நல்ல இடம், இந்த இயற்கை சூப்பராக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஜாலியாக இருக்கலாம். ஃபாரஸ்ட்டுக்கு வந்துருக்கோம் குளிக்கிறதுக்கு, வழுக்குப்பாறை. ஆனால் ஃபேமிலியோடு தான் வந்தோம். ஆனால் நல்லா இருக்குது. போலீஸ் பந்தோபஸ்து எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இங்கே நல்லா இருக்குது, ஸ்பாட்ஸ் நல்லா க்ளீனாக இருக்குது. மற்ற ஏரியை விட இங்கே க்ளீனாக இருக்குது. நாங்கள் நிறைய ஏரிக்கு போயிருக்கோம், ஆனால் அந்த மாதிரி க்ளீன் இல்லை. இங்கே கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரது கொஞ்சம் புது அனுபவமாகவும் இருக்குது. மூங்கில் காட்டிலிருந்து 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் வழுக்குப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கான மலையேற்ற பயிற்சி மேற்கொள்ள நபர் ஒருவருக்கு 250 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 10 பேர் சேர்ந்து செல்லும் குழுவினருக்காக வழிகாட்டியும் வனத்துறை அலுவலரும் உடன் செல்ல ஏற்பாடு செய்யப்படுகிறது. பறவைகளின் வாழ்வியலை ரசித்தபடி பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கும் இந்த பசுமை வனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நகரத்தின் இரைச்சலில் இருந்தும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்தும் விடுபட்டு இயற்கை அன்னையின் மடியில் இளைப்பாறும் வகையில் அமைந்துள்ள இந்த வனப்பகுதியில் மூலிகை செடிகள், மருத்துவ தாவரங்கள் நிறைந்துள்ளன. பொதுமக்கள் வனத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் வகையில் வனத்துறையின் வழிகாட்டுதலுடன் இந்த வனத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் மாசினால் மட்டுமல்ல, பல்வேறு சூழ்நிலைகளால் அகமாசிலும் அகப்பட்டுவிடும் மனிதர்கள் தங்களது நுரையீரலை இயற்கை அன்னையின் பார்வையில் ஆக்சிஜனால் நிரப்பிக்கொள்ள சூழல் சுற்றுலா வழிவகை செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இயற்கை எண்ணெயை தேடி சேலம் மாநகர பகுதியிலிருந்து பல ஊர்களுக்கும் பலர் பயணிக்கின்றனர். ஆனால் மலைகள் சூழ்ந்த மாநகரமான சேலத்தை சுற்றியே வனத்துறை 7 இடங்களில் சூழல் சுற்றுலாவாக அருமையான இடங்களை தேர்வு செய்துள்ளது. குறிப்பாக இயற்கை பொக்கிஷத்தை காணும் வகையில் சேலம் மாவட்டம் வழுக்குப்பாறை என்ற இடத்தில் 4.5 கிலோமீட்டருக்கு ட்ரெக்கிங் செல்லக்கூடிய வகையில் இந்த வழுக்குப்பாறை பகுதி அமைந்துள்ளது. இந்த வழுக்குப்பாறைக்கு செல்லக்கூடிய பகுதி அனைத்தும் இதுபோன்ற சிற்றோடைகள், அருவிகள், நிறைய இடங்கள் இயற்கையின் பொக்கிஷத்தை கண்டுகளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக வழுக்குப்பாறையிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.